ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து குலதெய்வம் கோயில் வந்து கிளம்பிட்டோம். அது ஒரு மினி விலாக்காக பார்க்கலாமா? எங்களோட குலதெய்வ கோவில் போகிறதுக்கு எங்கள் வீட்டிலேருந்து 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகுங்க. நேரமே எந்திரிச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம். ஆனால் காலையில் வந்துட்டு கிளம்புறதுக்கு 8 மணி ஆயிடுச்சு. எப்பயுமே போகிற வழியில தான் வந்துட்டு மாலை, தேங்காய் பழம் எல்லாமே வாங்குவோம். அது போய் காங்கேயத்தில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கோவிலுக்கு போயாச்சு. கோவிலுக்கு வந்ததுமே கோவில் சுற்றி வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மகிக்குட்டிக்கு மொட்டை அடிக்கணுங்க. அதுக்காக வந்து தீர்த்தமெல்லாம் போட்டுட்டு இப்போ வந்து மொட்டை அடிக்கிற பிளேஸுக்கு போயிட்டோம். மொட்டை போடும்போதே மகிக்குட்டியெல்லாம் வந்து கம்முனு தான் இருந்தான். பாப்பா தான் எங்கடா முடிய காணோன்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமா பார்த்துட்டு இருந்தா. நெக்ஸ்ட் இங்க வா மகி. மெதுவா ஓடு. மொட்டை அடித்து முடிச்சதுக்கப்புறமா குளிச்சுட்டு இப்போ மகிக்குட்டிக்கு ட்ரெஸ்லாம் மாற்றி விட்டாச்சுங்க. அபிஷேகம் கரைச்சிட்டு இங்கே சாமி கும்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சாமி கும்பிட போகும்போது பாப்பா வந்துட்டு அந்த சைடு இருக்கிற குதிரையை பார்த்துட்டா. உடனே வந்து அங்கே விளையாட போகணும்னு சொல்லிட்டு கையை நீட்டிட்டு ஒரே ஆர்ப்பாட்டம். தூக்கிட்டு வந்தாலும் வரமானேன்னு சொல்லிட்டு ஒரியாட்டம். ஒரு வழியாக வந்து கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சு. அப்படியே வந்து தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் போய்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ தீபம் தான் வந்து ஏற்றிட்டு இருந்தேன். இப்போ தம்பிக்கு வந்து சந்தனம் பூசலான்னு சொல்லிட்டு தான் வந்து பூசிட்டு இருந்தாங்க. சந்தனம் பூசும்போது தான் வந்து அங்கங்கே வந்து லைட்டாக காயம் தெரியும் போல் எரியுதுன்னு சொல்லிட்டு இருந்தான். தக்ஷ்மா கம்முனரு சேட்டை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டா போதும். உடனே வந்து எல்லாத்தையும் மிரட்டுற வேலை, அடிக்கிற வேலை தான். அந்த மாதிரி தான் நாங்கள் ஏதோ சொல்லிட்டோம். உடனே வந்துட்டு எல்லாத்தையும் மிரட்டிட்டு அடிச்சிட்டு இருந்தா. கோவில் சுற்றி வந்து ஃபஸ்ட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தம்பராட்டி அம்மன் கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து கருப்பணசாமி கோவில் போய் அங்கேயும் வந்து சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு எல்லாத்துக்கும் அபிஷேகம் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டோம். மேக்ஸிமம் எல்லாத்தோட குலதெய்வத்து கோயிலும் வந்து வடக்கு கிழக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இருக்கிற பிளேஸ்லேருந்து தெற்கு வந்துட்டு குலதெய்வத்து கோவில் வந்து இருக்காது, வடக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கும் அப்படி தானே அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாமியெல்லாம் திருப்தியாக கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே ரிலாக்ஸாக கோவிலில் உட்காந்தாச்சு. ரொம்ப நேரம் பேசிகிட்டே வந்து உட்காந்துருந்தோம். எந்த கோவிலுக்கு போனோம் அப்படின்னாலுமே வந்துட்டு நம்ம உட்காந்துருந்தோம் அப்படின்னா எந்திரிச்சு போகணும் அப்படின்னே தோணாது. அந்தளவுக்கு மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்கும். ஹை ஹை அதுக்கப்புறம் அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போகிற வழியில் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம்.